கொலமிகு கரியது படிகொடி வழிபடும் அவரிடம் தூவன் மதி சூடி காலராம் உனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரமறிய பொம்மானிவனன்றே உண்ணாமுலை உமையாளோடு உடனாடிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருளீர்கள் மணலை முழவதிரும் அண்ணாமலை தொடுவார் வீணை பழுவா வண்ணம் அருமே கட்டான் கரியோடி கலியை மாறாமே செற்றான் மாழ்தில்லை சிற்றம் பரமேய முற்றாவன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே தாயினும் நல்ல தலைவரன்றடியார் தம்மடி போற்றி செய்வார்கள் வாயினும் மனத்தும் மறிவினின்றனலான் மாண்பினர்தான் பல பேடல் நோயிலும் பிணியும் தொழிலர் நீக்கி நுடை ஞானம் கோயிலும் சூளையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு எம்மை மேலுந்தி அலமந்த போதார அஞ்சலேன் அருள்வாய் அருள் செய்வாய் அமரும் கோயில் பலம் வந்த மடவார் நடமாட முளவதிர மலையென்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே சடையாயனுமால் சரணியனுமால் விடையாயனுமால் வருவாவிடுமால் மடையார் பூமலை மலரும் மதுகள் உடையாய் தருமோ இவளுண்டறிவே கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழநின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்ட உள்ளிருக்கும் வேடூரே மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது
வேறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேளை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என்னுளமேல் புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்புரண்டும் உடனே புனல் சூடி வந்து என்னுளமேல் புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு உடனாய நாள்கள் அமைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அணிந்து உமையோடு முல்லை விடைமேல் முருகல் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என்னுளமேல் புகுந்த அதனால் திருமகள் கலைய தூதே திருமகள் கலைய தூதி ஜெயமாறு பூமி திசை தெய்வமான பலவும் அருணரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதன் மங்கையோடு வடவாலிருந்து மறையோதும் நங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து உளமேல் புகுந்ததனால் கொதியுரு காலன் நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय
தம்மையே சாவிலும் தொண்டர் தருகிறான் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழ்பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் ஏற்றலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவரூபமாதற்கு யாரும் ஐயுறவில்லையே மீளாடிமை உமக்கேயாளாய் பிறரை வேண்டாதே மூடாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை சேர்ந்தடி பொருந்த கைதொட கற்றுனை பூட்டியோர் கடலில் பாற்றினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே பூவினை கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினை கருங்கலம் அரணம் சாடுதல் கோவினை கருங்கலம் கோட்டமில்லது நாவினை கருங்கலம் நமச்சிவாயவே விண்ணுறகடுக்கிய உறவின் வளல் உன்னிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்றி நின்றிருப்பது நமச்சிவாயவே இடுக்கண் பட்டு இருக்கினும் இடந்து யாரையும் விடுக்கிற்றானென்று வினவுவோமல்லோ அடுக்கற்கு விடக்கினும் அருளில் நாமுற்ற நடுக்கத்தை கருப்பது நமச்சிவாயவே வெந்த நிறருங்கலம் விரவி கற்கலாம் அந்தன கருங்கலம் அருமறையாரங்க திங்களு கருங்கலம் திகழும் தேன்முடி நங்களு கருங்கலம் நமச்சிவாயவே சலமிலஞ்சங்கரன் சாண்டவர்கல்லால் நலமிலன் நாடோறும் நல்குவான் நலன் குலமிலராகிலும் குலத்துக்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே வீடினாருலகினில் விடுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னறி கூடி சென்றலும் ஓடினேனோடி என்றொரு வந்தாண்டலும் நாடினேன் நாடி
நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது ஜோதியுள்ளது வல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முன்னறியாகிய முதல்வன் முக்கண்ணன் தன்னறியே சரணாகல் திண்ணவே அன்னறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கு எல்லாம் நன்னறியாவது நமச்சிவாயவே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் உப்புனை தேர்ந்தடி பொருந்த கைதோள நாட்டினை தழுவிய நமச்சிவாய பற்று ஏற்றதல்ல நமக்கு எடுக்கண் இல்லையே இடரினம் தளரினம் எனது நோய் தொடரினும் கடல் தொழுதொழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை முடரினில் அடக்கிய வேதியனே இது போகமையாடுமாறு ஈவதொன்று நமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே பாலினும் சாவினும் தரிந்தினும் போய் வீடினும் உனகடல் விடுவே நல்லே தானிலம் தடம்புணல் சிற்றம்பலம் மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு செந்துவன் வாயுமை பங்கம் திரு ஆலவாயான் திருநேரே வேதத்தில் உள்ளது நேரு வெந்துயர் தீர்ப்பது நேரு போதம் தருவது நேரு உண்மை தரிப்பது நேரு போதத்தகுவது நேரு உண்மையில் உள்ளது நேரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயார் திருநேரே முத்தி தருவது நேரு முனிவர் அணிவது நேரு சத்தியமாவது நேரு தக்கோர் புகழ்வது நேரு பக்தி தருவது நேரு கடவையினியது நேரு சித்தி தருவது நேரு திரு ஆலவாயான் திருநேரே காளையினியது நேரு கவினை தருவது நேரு பெணியமிவர்க்கெல்லாம்
பெருந்தவர் தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நேரு அந்தமதாவது நேரு தேசம் புகழ்வது நேரு தேவாலவாயான் திருநேரே அறுத்தமதாவது நேரு அவல மறுப்பது நேரு வருத்தம் தணிப்பது நேரு வானமணிப்பது நேரு ராவணன் மேலது நேரு எண்ணத்தகுவது நேரு பராவணமாவது நேரு அராவணன் குந்திருமேனி காலவாயான் திருநீரே மாலொடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நேரு மேலுரைத்தவர்கள் தங்கண் மெய்யது பொடி நேரு ஏனவுடம்புடர் தேற்றும் இன்பம் தருவது நேரு ஆலமடும் தமிழற்றே ஆலவாயான் திருநேரே குண்டிகை கையகளோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை திருநேரு கருதறியது நேரு எண்டிசைப்பட்ட பொருளா ஏற்றும் தகையது நேரு அண்டத்தவர் மணிந்தேற்றும் மாலையில் மாலவாயான் திருநேரே ஆற்றலடல் விடைய நிலாவும் பூசிரஞான சம்பந்தன் தேற்றின் தென்னுடலுற்ற தீபணியாகின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தானே Guardar perché மண்ணில் நல்ல வண்ணம் காணலாம் மைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறையில்லை பெண்ணில் நல்ல ஆடோடு பெருந்தகை இருந்ததே பானல் மாயோரு பானல் நீங்கிவன் என்று நீர் ஆனை மாமலையாரியாயரு
கீழ்கதம் புனல் வேதனும் ஓங்குவ ஆழ்க தீயதெல்லாம் அரண்ணாமலே சூழ்க வையக முன் அமரர்கள் செய்வதும் உன்பனியே பெற்று முகந்தது கந்தனையே பிரமபுரத்தையும் வந்தனையே மங்கைய கரசி வளர்பெகோன்றாவை பரிமலைகள் மடமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாடோறும் பரவ தொங்கடலூருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கய கண்ணி தன்னொடு மந்த ஆலவயாவதும் இதுவே பன்னலம் பூணரும் பாண்டி மாதேவி புலச்சிறையனும் மிக பணியும் அன்னலம் பரிசீல் ஆனவாயீசன் திருவடியாங்கவை போற்றி கண்ணலம் பெரிய காளியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழிலை வழியே குடலோடு தடீட ஆட்டே நடிலே நடிலே துறையம்மானே रुद्रदेवाय नमः रुद्रमूर्ति नमः महारुद्रदेवाय नमः महारुद्राय नमः रुद्रदेवाय ओम रुद्रदेवाय स्वाहा सर्वव्यापिने शिवाय दत्ताय नारायण सदाय सात्वाय योगविन समिष्टाय नित्यं योगिने ध्यानरताय नमः शिवाय ओम शिवाय शिवाय सर्वाय परमेश्वराय नमः शिवाय ओम नमः शिवाय सप्तदरचिदानन्दिताय वासय वाचिदेयतो सरिवारणं पुण्य संज्ञ वेयः समुदाय मुत्तु
முத்துநல் ராமம் பூமாலை தூக்கி முனையுடன் தூவங்கள் தீபம் சக்தியும் ஜோதியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு செய்யின் சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் பவதி கொண்டேன் அச்சனை யாரனம் மானப்பாடியும் ஆடப்பட்டும் தமிழுக்கு நாமே பூவியல்காசடையும் விராட்கி கொற்றிருக்க வேண்டும் மாவின்படுகரன்ன கண்ணீர் பொம்மின்கள் வந்துடன் பாடுமே கூவின் தொண்ட புறநிலாமே புனிமின் தொழிவினின் கூட்டன் தேவியும் தானும் வந்தம்மையாள செம்பொன்சை சுண்ணமிடித்தினாமே சுந்தர நீரணிந்து மணுகி தூயவம் சித்தி எழில் சுடர் வைத்து கொடியிடும் மின் அந்தரர் கோன் தன் பெருமான் ஆளியவன் நாதன் நல்வேலந்தாதை எந்தரம் ஆளுமையால் கொடுநற்கு ஏய்ந்த பொற்றுண்ண முடித்து நாமே உலக்கையெல்லாம் காம்பலிங்கள் கரையுடலையே தேசமுடன் அடியவர் வந்து என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கச்சிதிரிவேதசம் பொன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று நம்மிடித்து நாமே அருகெடுப்பாரையனும் அறியும் அன்றியும் மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுற தேவர் கணங்கள் எல்லாம் நம்மிற்பின் பல்ல தொடுக்கப்பட்டோம் செறிகுடை மும்மதில் எய்தவில்லின் திருவேகம் பஞ்சப்பத் கோயில் பாடி முருகன் செல்வாதினர் முக்கண்ணப்பாத்து ஆடப்பட்டு நம்மே மலைக்கு மருமகன் பாடி பாடி மகிழ்ந்து பொற்றுண்ணம் முடித்து நாமே சூடவன் தோள்களை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் குழாமழுந்து ஆர்ப்ப ஆர்ப்ப நாடவர் நந்தமை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடக மெல்லடியார்க்கும் நங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்னகோவுக்கு ஆடப்பட்டு முடித்து நாமே வாழ்த்தடங்கள் மடமங்கனல்லீர் வரிவடையார் பவன் கொங்கை பொங்க தோல்திரு முண்டகம் துதை திலங்க சொத்தம் பிரானென்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நான் மலர் பாதம் காட்டினான் இத்தடைப்பட்ட நம்மையும் மைனை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப்பொற்றுண்ணம் முடித்தே நாமே வையகமெல்லாம் முதலதாக மாமதி என்னும் உலக்கை நாட்டி உலக்கை வலக்கை பற்றி ஐயன் அணிதில்லை வானலுக்கே ஆடப்பொற்றுண்ண முடித்து நாமே முத்தனி கொங்கைகள் ஆடகாட மொய்குழல் வண்டிடம் ஆடகாட சித்தனும் சிவனும் ஆடகாட செங்கையற்கு அன்பனி ஆடகாட பித்தன் பிரானொடும் ஆடகாட பிறவி பிரானொடும் ஆடகாட அத்தன் கருணையோடு ஆடகாட ஆடப்பொற்றுண்ணமோ பிடித்து நாமே
திறந்து தம்பவளம் துடிப்ப பாடுமின் நந்தம்மை ஆண்டவாறும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேறி ஆடுமின் அம்பலத்தாடினானுக்கு ஆடப்பற்றும் நம்முடித்து நாமே மையனர் கண்டனர் வான நாட மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயரை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்தாட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர் தம் பொய்யனை மெய்யர் தம் மெய்யினை போதகரை கண்ணினை ஒற்றொடித்தோள் பையவல் உள்மடந்த நல்லீர் பாடி பொச்சுண்ணம் முடித்து நாமே மின்னடை செந்துவர் வாய்க்கருங்கண் விண்ணகை பண்ணமர் மென்மொழியீர் என்னுடைய காரமுது எங்களப்பன் எம்பெருமான் இம்மான் மகற்கு தன்னுடைய கீழ்வான் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை பூன்முலை மங்க நல்லீர் பொற்றிடை சுண்ணம் முடித்து நாமே சங்கமரச்சிலம்பொழிப்பத்தாள் குழல் சூழ் மாலையாட செங்கை வாயிடலும் துடிப்ப சேயிலையே சிவலோகம் பாடி கங்கையராவிரைக்கும் கற்றச் சடைமுடியான் கலக்கே பொங்கிய காதலில் பொங்கை பொங்க பொற்றிரு சுண்ணம் பிடித்து நாமே ஞான கரும்பில் தொழிவைப்பாவை நாடற்கரி சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை புறப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தலும் பேற வாழ்த்தி பானல் தடங்கண் மடந்த நல்லீர் பாடி பொற்றுண்ணம் முடித்து நாமே ஆவகை நாமும் பந்தம் மூடாட்சையும் வண்ணங்கள் தேவகனாவில் கந்தறியா கொற்ற சேவக நாமங்கள் பாடி பாடி செம்பொன் செய் சுண்ணம் முடித்து நாமே தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி புள்ளை பாடி மால்விடை பாடி வலக்கை ஏந்தும் ஊனக மாமழு சூலம் பாடி உம்பரும் நிம்மரும் உய்ய அன்று பூனகமாக நஞ்சு உண்டல் பாடி பொத்திரி சுண்ணம் முடித்து நாமே அயல்களை கொண்டு சென்றல் பாடி அருக்கனை ஏறு வரித்தல் பாடி கயந்தனை கொங்குரு போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி எந்த நம்முப்புறமிடல் பாடி ஏழை அடியோமையாண்டு கொண்டு நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சுண்ணம் விடித்து நாமே வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழுந்தன் தில்லை பாடி சிற்றம் பலத்து எங்கள் செல்வம் பாடி கட்டிய மாதுன கச்சை பாடி கங்கணம் பாடி கைச்சை கண்ணேல் இட்டு நின்றாடும் மரவம் பாடி ஈசற்கு சுண்ணம் முடித்து நாமே வேதமும் வேள்வியுமாயினாக்கே மெய்மையும் பொய்மையுமாயினாக்கே சோதியுமாய் இருளுமாயினாக்கே துன்பமுமாய் இன்பமுமாயினாக்கு பாதியுமாய் முற்றுமாயினாக்கு பந்தமுமாய் வீடுமாயினாக்கு ஆதியும் மந்தமுமாயினாக்கு ஆடப்பு சுண்ணம் முடித்து நாமே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே
பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புலையனேன் தனக்கே செம்மையே ஆய சிவபதம் அளித்தயம் செல்வமே சிவபெருமானே இம்மையே யானுனை கனப்பிடித்தேன் எங்கிருந்து அருளுவது விளங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணை மாகடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றகம் சிவனை திருவேலி மிளலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிரையும் கண்கள் குளிர்ந்தனவே பாலிக்கு பாலகன் வேண்டி அழுவிட பாட்கடலில் தவிரான் மாலிக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னியதில்லதன்னுள்ளாலிக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாகப் பாலித்து நட்டம் பைர பல்லானிக்கேன் பல்லாண்டு பல்லாண்டு உருதுமே உலகலாம் நந்தோது தற்கரியவன் நிலவுலாவிய நீர்மல்கி வெளியன் அலகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். அப்பன் 3 தரம் சுற்றி கொண்டாங்கோ கவனமா தலைமையில பதிஞ்சு கொடுக்கும் சுற்றிடுவாங்க. உலகலாம் நந்து ஒரு தற்கரியவன் நிலவுலாவிய நீர்மல்கி வெளியன் அலகில் சோதியன் அழகில் சோதியன் நம்பரத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வைக்கவில்லா இனம் தரும் நல்லெல்லாம் தரும் அன்பர் என்பவர் கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே ஏறுமையிலேறி விளையாடு முகமுன்றே ஈசனுடன் ஞான மொழி சிற்பமுன்றே கூறுபடியான விரித்திட்ட முகமுன்றே குண்டுருபவேல் வாங்கி நின்ற முகமுன்றே மாறுபடு சூரரை வளர்த்த முகமுன்றே வள்ளியை மனப்புணர வந்த முகமுன்றே ஆறுமுகமான பொருளியருளல் வேண்டும் ஆதியருணாசலம் அமர்ந்த பெருமாளே பிறவாமல் எனையாக குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே பிரமாதை உணர்வோனே குமரேச குமரேசா கரையாளி இளையோனே கதுகாம பெருமாளே தெரியுன்னை திறனடைமாறி கேட்டதனை நீக்கிடுவாய் கேட்டவர் தந்திடுவாய் பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய் கோடி நலம் செய்திடுவாய் குறைகள் எல்லாம் தீர்ப்பாய் கவலை இணங்கி நிற்பான் பாவி ஒப்பிய உணதேவர் செய்வேன் அருளால் வாழ்வேன் சக்தி என்ற நேரமெல்லாம் தமிழில் கவிதை பாடி பக்தியுடன் போற்றில் மறைகள் கூறும் யாதும் அவள் தொழில் புரிவாம் யாதும் அவள் தொழிலாம் துன்பமே ஏற்க என்னும் சொல்லை மறந்திடுவோம் இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறைதீர்ப்பு அம்பிகையின் சரண் புகுந்தால் அதிகாரம் பெறலாம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வான்முகில் வடாதி பெய்க மலிபடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேண்டி மல்க
மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் சுற்றார் உறவினர்களுக்கும் சார்பாகவும் பிரதமர் சார்பாகவும் அந்த அவர்களை எடுத்துக் கொண்டு உண்மையிலே அமைதியாக நாங்கள் உயிரோடு கேட்க அப்பா அம்மாவை நாங்கள் பார்க்கக்கூடிய கடமை இந்த கடமை உயிரோடு கேட்க நம்முடைய பார்க்கக்கூடிய கடமை பார்க்கக்கூடிய இப்போ இந்த கிரியை தான் நாங்கள் செய்கிறோம். இந்த கிரியை செய்கிறால என்ன அர்த்தம் என்ன இப்போ நான் உயிரோடு கேட்க பார்த்துட்டோம்.
சுவாமியை கண்ணாலையும் அதான் சுவாமி பிள்ளையார் சிவன் இவர்களோடு உருவம் இருக்கு. அதை பார்த்து கும்பிடுறோம். ஆனால் சுவாமி பேசுகிறேன் நான் நம்பிக்கை கோயில் புறம் நம்பிக்கை உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது. அது சக்தி தான் நிலைவான். அந்த ஒரு நம்பிக்கைனா நாங்கள் கோயிலுக்கு போய் கும்பிடுறோம். எங்களுடைய கண்புலனையும் அடக்கி ஒளிநிலைப்படுத்தி நாங்கள் எங்களுக்கு ஒரு ஏற்படுகிற கஷ்டங்கள் துயரங்களை ஆலயத்தில் போய் நாங்கள் வேண்டுதல் வேண்டி கும்பிடைக்க எங்களுக்கு அது ஒரு நன்மை கிடைக்கிறது. ஒரு சாந்தி. ஆலயம் என்று சொன்னால் ஆன்மா லயப்படும். ஆன்மா லயப்படும். அந்த ஆன்மா வந்து ஒளிநிலைப்படுறதுதான் ஆலயம். கோயில் என்று சொன்னால் கோவல்ல அரசு இல்லைன்னா வீடு. அப்போ எங்களுக்கு அரசனா ஆண்டவர், அதான் கோயில். அதே போல இப்படி ஒரு ஐயா பிறந்தார் அந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்து எல்லாம் என்ன இருந்தாலும் கடைசியில் விளக்கேற்க அந்த ஆன்மா ஈடேற்றம். இந்த உடம்பு தான் அணியும். இந்த உடம்பு வந்து பஞ்சபூதம், நிலம், நீர், அக்கினி, காற்று, ஆகாஷ். உடம்பு பஞ்சபூதம். அதான் பூத உடல். பழைய காலத்தில் பாட்டில் தான் சபம் சபம் சொல்லுவோம். அது அப்போ அந்த காலம் வெறுப்ப உண்டாங்க. சரியானது பூதம் பஞ்சபூதத்திலான அந்த பூதம். அப்போ இந்த பூத உடலுக்குரியது பூத சுத்தி. பூத சுத்தி எடுத்துனா இந்த கொண்டே இந்த நெல்லு பொறி இந்த இதெல்லாம் மரப்பெல்லாம் வச்சு அதை சுத்தி என்ன உடம்பு சுத்திகை. உடம்பா சுத்திகரிக்கப்பட்டு இந்த ஆன்மா நல்லதிலே அறிய வேண்டும். ஆன்மா அறிவிக்கலாம். இந்த உயிர் வந்து அறிவில்லா. உடம்பு தான் அணி. இப்போ நாங்கள் கவலைப்படுறது இந்த உடம்பு தான். இந்த பிள்ளைகள் இந்த உடம்பை பார்த்தா தண்ணியை காணப்படும், அக்கினியை காணும், காற்றை ஆகாசம் வெளி காற்றை கண்ணால் காணப்படும், உணர்வு, சுவாசம். அந்த சுவாசம் என்பது எப்போ நீக்கிறோ அன்றைக்கு அவர் வளர்ந்து விட்டார். அப்போ இந்த காற்று சுவாசமும் இந்த வெளியில சேரைக்க ஆன்மா வடிவில மறைஞ்சி. அந்த ஆன்மா என்பது அறிவில்லாம உடம்பு தான் அடிவான். அப்போ இந்த உடம்பு அடிவான இந்த உடம்பு இதில் செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் அழிச்சு போய் அந்த ஆன்மாவுக்கு நல்ல நிலைகள் கிடைக்க வேண்டும் தான் இந்த கும்பங்கள் எல்லாம் வச்சு இந்த பூஜைகள் எல்லாம் செய்து ஆன்மா நிலையிட்டிருக்காங்க. இந்த கிரி அதை விட அப்பா அம்மா அன்னையும் பிதாவும் முன்னாள் தெய்வம். அப்பா அம்மா தான் இதற்கு அறிஞ்ச தெய்வம். எல்லாம் பிள்ளைகளாக இருக்கிறார், சின்ன பிள்ளைகள் படிவாக வரணும். அப்பா அம்மா சொல்லுக்கு எது நடக்கணும் அதான் முக்கியம். இப்பெல்லாம் காலக்கடையில் புறம்பில் சொற்கள் இருக்கிற முறை தேடி நடக்கும். அன்னையும் பிதாவும் முன்னது தெய்வம். ஆலயம் போடுவது சாதி. அப்பா அம்மா தான் இந்த தெய்வம். இந்த பூமியாக காக்கப்படுகிறது அப்பா அம்மா. அவர்கள் இல்லைன்னா நான் இருக்கேன். அவர்கள் தான் தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னது தெய்வம். ஆலயம் போடுவது சாதி. கருத்தை சொல்லிவிட்ட மந்திரத்தை தாயின் சிறந்த கோவில். பாருங்க, அம்மா ஒரு தாய் இறந்தா அதின் மகத்துவம் ஒரு பக்கம், அப்பா இறந்தா அதின் மகத்துவம். அன்னை பிதாவும் அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஏன் அப்பா சொல்ற மாதிரி தந்தை சொல் மிக்க அப்பா சொல்ற ஒவ்வொரு சொல்லும் நாங்கள் இந்த சுவாமிகளுக்கு இந்த கடவுளுக்கு சொல்ற மந்திரங்களிலே அவளை தர்மம் எல்லாம் அப்பா சொல்றேன். ஏன்னு சொன்னாங்க அப்பா என்ற இந்த சாதித்தை படைகிற திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று பெரிய பிள்ளைகள் அப்பான்றதை சொல்லுவது அண்டையிலே இருந்து அவற்றை சொல்லுக்கு பவரே அவற்றை அனுபவம் இளமையில் காணப்பட்ட கஷ்டங்களை காட்டை உணர்ந்து பிள்ளைகளுக்கு போதி இப்படித்தான் போகும், இப்படித்தான் செய்ய வேண்டும் சொல்வது. அதுக்காகத்தான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயும் சிறந்த கோவிலும் இல்லை. சொல்லுவது தாய் கோயில் இச்சம். ஒரு கருவறையிலே சுவாமி வந்திருக்கிறோம். ஒரு ரூபம் இல்லை. ஒரு நாம் இல்லாததற்கு நாங்கள் 1000 நாமங்களை சொல்றோம். சுவாமி 1000 ரூபங்களை கொடுக்கிறோம். நம்ம வழிபடுற தெய்வம் எங்களுக்கு அருகுண்டை. ஆனால் இது வந்து அதுக்கு ரூபம் இல்லாதது ரூபத்தை கொடுக்குறோம். ஆனால் இது ரூபங்களாக வந்து அம்மா அப்பா குழந்தையாக வளர்ந்தவர் எங்களை திருப்பி வளர்த்தவர்.
இப்படிப்பட்ட அந்த உணவுக்காகத்தான் ஒப்புட்டோம். இதே உயர்ந்த ஸ்தானம். படைத்தலை கடவுள் தாயிடம் கொடுப்பார். படைத்தல் கையெழுத்து எழுதலாய் அந்தமெல்லாம் முன்பு வைத்து பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய கற்புறத்திலேந்தி கனகமொழி வந்தாலே எந்த பதவி இருக்கான் அம்மாவுடைய பாட்டு. அப்ப எங்களையும் பிரிக்கிறதுக்கு அந்த தொப்பு கூடியவர் தாய் எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து நன்றாகவோ அதுக்கு தக்க தந்தை நான் கடமையை காய்ச்சி செய்வோம். அதே போலதான் சகாபரிசை கொள்கையை வைக்கிற காரணம் தான் இதில் உள்ள வினைகள் நாங்கள் செய்த கர்ம வினைகள் எரிக்கப்படும். அதான் இதை கொள்ளி வைக்கிறோம். இந்த உச்சத்திலே கொள்ளி வைக்கிற காரணமே நரகம் தேங்கி ஒரு ரோசாவுக்கு கீழே இருக்குது மண்ணில் முள்ளாக இருக்கிறது கடைசியில் பூக்குறாங்க. அதே போலதான் கடைசியில் எனக்கு வயசு வந்தவர் எல்லாத்தையும் அனுபவித்து சகலையும் அனுபவிக்கணும். இந்த வாழ்க்கையில் நேற்று ஒரு நாள் கரைக்கணும்னா சில வாழ்க்கையில் அவர்கள் வயசு வந்தவர்கள் சில இதழ்களுக்கு பிடிச்சப்பாடு மாதப்பாடு எல்லாம் அனுபவிக்கும். எதுக்கு கிடைக்காது. இந்த பூமியில ஒன்றுமே எதுக்காக பிறந்தவை எல்லாம் அனுபவிச்சு கடைசியாக வந்தால் இந்த உலகத்தில் இல்லை கிடைக்காது. அதுக்காக கடவுள் கிடைக்கும். நீங்கள் அனுபவிக்கணும். நல்லதே செய்யணும். நல்லதே செய்து நல்லமாக இருக்கவன் அனுபவிச்சு கடைசியில் வந்தால் இன்றைக்கு அவருடைய உடம்பு இதோட சேர்த்து இனி அவருடைய பேரும் நாமோ எல்லாருமே அவருடைய உருவமும் இனி நாம் நாளை கலைப்போம். இதை பற்றி கலைப்போம் இயற்கையோட கலைப்போம் பேருக்கு கொஞ்சம் 1 வருஷம் போயிடும். அப்போ இயற்கைக்கு அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்கணும். நல்லதை செய்யணும். தீங்கு செய்யும் ஒருவரை கொலை செய்கிறவங்க பொறாம போட்டி பதவிகளை தடுக்கணும். அவர் தனக்கு உணவு சாப்பிடத்தாகணும் வாழத்தாகணும் அதான் வாழ்க்கை. அப்போ அதற்காக அவற்றை ஆத்மா சாந்தி அடையணும் கேட்டுக்கொண்டு அடுத்து இந்த கொள்ளி கூட வைக்கிறாங்க. மண்குடம் ஏன் மண்குடம் இருக்கும்? பஞ்சபூதம் மண் உள்ள தண்ணி இருக்குவார். இந்த தேங்காய் குடும்பம் தண்ணி அந்த தேங்காயை வெளியெல்லாம் செய்யும். அந்த பஞ்சபூத தத்துவம் தான் கொள்ளிக்கூடம். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை 3 ஆசைகள் தான் எங்களை ஆட்டி படைக்கிற பூமியில். இந்த 3 தான் எங்களை போட்டு ஆட்டிப்படைக்கிற 3 அற்றி போகப்படுகிறது. எனக்கு அந்த விடுதலை கிடைக்க வேண்டும், ஆண்டவனுடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கொள்ளிக்கூடம் உடைக்கிறார். எனவே அடுத்ததாக இந்த பேரப்பிள்ளையார் சந்தம் சரியான முறையெடுக்கணும்னா பேரப்பிள்ளையெல்லாம் நான் பண்ண முடியும். பேரப்பிள்ளையர் இல்லாத சுரட்ச சட்டத்தில் நாங்கள் இந்த 30 முப்பரவே வரோம். ஏன்னு சொன்னால் அவர்கள் வழிதான் அந்த மூச்சம். அந்த மூச்ச விளக்கு ஏற்றுன்னு சொல்றது பேரப்பிள்ளையர் வீட்ட பிள்ளையருக்கு தான் அந்த உருட்டு அந்த வழிதான் இந்த மூச்ச வாய். இந்த ஆன்மா போய் சேர்வதெல்லாம் மூச்சமடைய வருவது மூச்ச விளக்கு ஏற்றக்கூடிய தன்மை பிள்ளையார் பேரப்பிள்ளையருக்கு கிடைக்கும். நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு கொடுப்பாங்க. எனவே அடுத்ததாக இந்த இதனுடைய வாயிலை அரிசி போட்டு அன்னமிட்டனாலே வாயில் அரிசி கடைசியாக பெருவாரோடு அனுப்பக்கூடாது. வெறும் கலந்து போட்டு அனுப்பக்கூடாது. பேர் பாருங்க இந்த பொச்சுன்னா முடிச்சினா அந்த இடிச்சதுன்னா கண்ணுக்கு வைக்கும். ஏன்னு சொன்னால் அந்த கண் தான் இந்த பூமியில் எல்லாத்தையும் பார்க்கும். அப்படிப்பட்ட கண் கடைசியாக இயக்க இதுக்குள்ளால பொங்கல் அதை சாந்திப்படுத்துவதற்காக அருகம்புல் நல்லெண்ணெய் மஞ்சள் மாப்பு செய்து நான் கண்ணில் இருக்கிறது என்று சொன்னால் அது அமர்ந்து பத்மமாக சரியாக போகணும். பார்த்த கண் எரியக்கூடாது. தான் அரப்பண் பிடிச்சதை நான் அதில் கண்ணில் இருக்கிறேன். இந்த அரப்பான் இந்த பாட்டு வருது. காலனை காலால் உயர்த்தல் வாடி இயற்கனம் கூற வெயிலல் வாடி ஏழையாண்டோமை நான்கு உண்ட நயந்தரை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு கொஞ்சம் நம்பி அதோடைய காலனை காலால் உயர்த்தார். அதான் எல்லாரும் 16 வயசோட மான்களே இருக்கிறது போல இந்த ஆன்மா நின்று காலம் பேருந்து நாங்கள் செய்த பாவ புண்ணியத்திற்காக பேரும் துறவிவா துறவி வந்து கொண்டே ஏன்னு சொன்னால் துறவி அடிக்கிற போகுது. அதில் உலகமே அழிஞ்சு புல்லாகி பூடாய் பூவாய் மரமாகி பரிலிங்கமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பியாய் கடவுளாய் கடவுளாய் முனிவராய் புதராய் செல்லாத முறையில் தாவர சங்கம் எல்லா பிறப்பும் புறங்களை பேரும் தெரியுமா அது உலக பிறப்பு
பிறக்கிறேன்னு சொன்னால் உள்ளாக பிறக்கிறேன் கூடாது உருவாக பல்விருகமாக பறவையா எத்தனை பறவை அதுக்குள்ளே எத்தனை பறவை மிருகங்கள் எல்லாம் எத்தனை மிருகங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா பாருங்க நாங்கள் இந்த தர்ப்பணம் எல்லாம் செய்யறாங்க ஆண்டவன் அப்ப நான் செய்த பறவைக்காக அடுத்த முறை நான் ஒரு மாடாக பிறக்கிறேன் என்னடா பிறந்தாலும் எனக்கு அங்கே நல்ல சாப்பாடு இங்கே நான் அப்பாவை நினைச்சு தர்ப்பணம் பண்ணி சாப்பாடு பார்க்கலுக்கு செய்தப்போ அடுத்தடுத்த பிறவியில நான் என்னென்ன பிறவியாக பிறக்கணும் எனக்கு தெரியாது அந்த பிறவியில் இருந்தாலும் எனக்கு நல்ல உணவு கிடைக்கும் நல்ல தண்ணி இருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அதுக்காகத்தான் இந்த பிறவியில் நாம் இந்த பாவ புண்ணியத்தை செய்கிற தர்ப்பணங்கள் எந்தெந்த பிறவியிலே எப்படி எப்படி வாழணும் அதுக்கு இதுகளெல்லாம் புண்ணியமாக வந்து செய்யணும் அதுக்காக அந்த தர்ப்பணங்களை காட்டினார் அதுக்கு பப்பாக்கிட்ட நாம் தர்ப்பணம் செய்ய போய் செய்ய போகிறோம் என்ன பிறப்பியல் அதுக்கு புண்ணியம் செய்யறதுக்காக அந்த தர்ப்பணம் எள்ளு தண்ணி நல்ல உணவு சாப்பாடு கிடைக்க அந்த அந்த தர்ப்பணம் புண்ணியமாக செய்ய புண்ணியமாக அடுத்ததாக நம்ம கொள்ளிக்குளம் வச்சு பூங்கொட்டை இதில் வந்து கோபதாக மரணத்தில் வந்து என்னதான் கோபம் இருந்தால் நீங்கள் வந்து உடம்பை பார்த்து பூ போட்டு அஞ்சலி செலுத்தி விட்ட ஆத்ம சாந்தியை எங்களுக்குள்ள சாபங்கள் பாவங்களை தாக்கி எனவே அடுத்ததாக நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு பூ போட்டு அஞ்சலி செலுத்தி வாய்க்காட்சி போட்டு நாங்கள் இந்த பிரியை நுழைந்தப்போம்
சூழ்ந்திருபலஞ்சுழி வானலை மாயாரம் கன்னியாதரித்து ஏற்றியும் பாடியும் வழிபடும் மதனாலே தொண்டனஞ்சே கலரும் அடக்கி மலர் பிள்ளை கட்டி வழிபடு செய்யும் இடம் என்பதால் வண்டு பாட மயிலால மான்கன்று உள்ளவரே கொந்தையான துணையில மொத்தவரும் பேராராமே வாய்ந்த சென்னல் பிள்ளைகளி மல்லும் மயக்காளியான் கடிமையோடு என்ற கேதாரத்தை ஆய்த்து சொன்ன அருந்தம் பக்கம் வல்லவரே வேந்தனாளி உலகண்டு குடுகதி பருவாரே பிணரினம் வளரேனும் எனது தொடரினும் உணவளர் தொடு தொடுகே கடல்தனெல்லாம் தொடு கலந்த நஞ்சை விடரில் அடக்கி விடுவே நல்லே தானிடம் தடம் புனல் தயங்கு சென்றி போடிடமடி வைத்த பொன்னியனே இது போகையாடுமாறு ஈவதற்கில்லையே அதுபோல் ஆவடு ஐயவனே இது போகையாடுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுபோகுணவிந்தருள் ஆவடு துறையரணே தும்மலோட அருந்துயர் தோழிடம் இது போகமையாடு மாறியே அதுபோகுணவிந்தருள் ஆவடு துறையரணே கையது தேடினும் கணிபுரினும் செய்கடலடியலால் சிந்தை செய்ய பொய்யணிமுளைய சென்னி மையமே மிடருடை மறையதனே இது போகமையாடு மாறுவதும் நமக்கில்லையே அதுபோகுணதின்னருள் ஆவடு துறையரணே வெந்துயர் தோன்றியோர் நெருபுரினும் அதுபோகுணதின்னருள் ஆவடு துறையரணே ஒப்புடு வேதிய வினைவதிலும் அப்பாவின் அடியலாதொன்னா ஒப்புடையொருவனை ஒருவழிய அப்படி அழலன துடைத்தவனே இது போமையாடு மாறிவதும் நமக்கில்லையே அதுபோகுணதின்னருள் ஆவடு துறையரணே அரப்பண்ண வச்சவே அரிசி போடலாம் வெண்ணி அரப்பு வச்ச யாது மோர் குறைவில்லை கண்ணில் நல்ல கடுமல
தொல்லையிலும் பிறவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவானரை அளிக்கும் பானபூரங்கோர் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தான் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, புறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தற்கு சேயோன்றன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் குதிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்புறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்றி சிந்தை மகுள ஜோய உரைப்பன் யான், கண்ணுதலான் கண்கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டார் எழிலா கடலுரைச்சி, விண்ணுரைந்து மண்ணுரைந்து மிக்காய் விளங்கொழியாய், எண்ணுரைந்து எல்லையும் இலாதானே நின்பரிஞ்சீர், புல்லாவினையேன் புகழுமாறு உணர்யேன், புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கடன்களாய், வல்லசுரராகி முனிவராய் தேவராய், செல்லாதுன்றே தாவர சங்கமத்துள் எல்லா புறப்பும் புறத்துளைத்தே நம்பெருமான், மெய்யேயும் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றே, உய்யவென் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, மெய்யா விமலா விடைப்பா வீரங்கள், ஐயா எனபோர்கே ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, மெய்யாய் தனியாய் இயமான நாமிமலாம், பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி, மெய்ஞானமாகி முழுகின்ற மெச்சுடரே, எஞ்ஞானமில்லாதே நின்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவிற்கு இல்லா எனத்துலகம், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழுங்கில், நாட்டத்தின் நேதியாய் சேயாய் நனியானே, போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூர் இகன்று, புறந்த புறப்பருக்கும் பெண்கள் பெருமான், நிறங்களோர் அந்துடையாய் முன்னோர்கள் ஏத்த, மறைந்திருந்த எம்பெருமான் கல்வினையேன் தன்னை, மறைந்திட மூடிய மாய இருளை, அறம் பாவம் என்னும் அறங்கயிற்றால் கட்டி, புறந்தோர் போன்றற்கும் புழுவனுக்கு மூடி, மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை, மலங்கள் உடனெந்தும் வஞ்சனையைச் செய்ய, விலங்கு மனத்த விமலா உனக்கு, கலந்த அன்பாகி கசித்து உள்ளுருகும், நலந்தானியாத சிறுகேற்கு நல்கி, இளந்தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி, நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு, தாயில் சிறந்த தயவான தத்துவனே, மாசற்ற சோதியும் நலந்த மலச்சுடரே, தேசனே தேனார் அமுதே ஸ்வபுரனே,
பாசமாம் பெற்றெடுத்து பாரிக்கும் நாதியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாவமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் நொழியானே நீராயிருக்கியன் நாதுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவை மாம் அல்லைமாம் சோதியனே தென்னுருளே தோன்றா பெருமையனே ஆரியனே அந்தம் ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் கையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே பெற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றானார் அமுதே உடையாயே வேற்றி விகார குடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனம் ஐயா அரணேயோ ஒன்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் நூட்டைக்கு வந்து பிணைப்புறவி சாராமே கள்ளக்குடக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நண்டிருளு நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் புறவி அமர்வானே ஓவன்று சொல்லக்கரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சுபபுரத்தின் உள்ளார் சுபநடிக்கு பல்லோரும் நேத்த பணித்து திருச்சிற்றம்பலம்.
தனல் மூட்டுவேனோ மட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் என்ன வைத்து காலறிந்து கட்டுரத்து காப்பாட்டும் அப்பான போன்று நான் இருந்தீங்கள் அப்பா அப்பா நிட்டிருந்தீங்கள் வீதிதன்னில் இருந்தீங்கள் வெந்து நீராக போறீங்கள் மகள் மட்டும் மகள் செய்யட்டாங்க பெரிய தனல் மூட்டுவேனோ அப்பா பெரிய தனல் மூட்டுவேனோ முன்னவிட்டதை புறத்திலே அன்னையிட்டதில் அதிவயிற்றில் யானுமிட்டதில் யானிட்டதில் மூழ்கவே வெளியே மூடி போட்டால் அது ஆரம்பிக்கும்.
ஆமாம். But Good. ஐயா அந்த கேப்பூரில் வச்சு கொளுத்தி விடணும். கோழிலியும் பெருமான் குண்டையூர் சிலர் நெல்லு பெற்றே நாடில்லையும் பெருமான் ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவில்லா உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க
குள் சைவ நீதி விளங்குக சிற்றம்பலம். முன்னமிட்டதி முப்புறத்திலே பின்னையிட்டதி தென்னிலங்கையில் அன்னையிட்டதி அடிவயிற்றில் யாது விட்டதி மூழ்க மூழ்கவே அப்பா வெகுதோதியதனில் வெந்து பொடி சாம்பலாகுதே பாவியே நயவோமாக உருவி பரவாமல் போதாட்டி வளர்த்த எடுத்த பாவித்தை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம்.